தீபம் இதயமேந்தி சங்கமமாவோம், அன்பரீசு பலி இணைந்து சரித்திரமாவோம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, மீண்டுமாய் உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த காலை பொழுதில் தெரிவித்துக் கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு நீங்கள் அன்பான பிள்ளைகளாக வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் இன்றைக்கி நீங்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட ஏதாவது வாடிப்பட்டிக்கு போனால் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வந்திருப்பீங்க இல்லையா? ஏதாவது ஆண்டவர் கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி வந்திருப்பீங்க. ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட இன்றைக்கி கேட்குறாரு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட எனக்கு கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்க வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் உங்ககிட்ட கேட்குறாரு, எனக்கு நீ ஏதாவது கொடுக்க ரெடியாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. என்ன நிலைமையை பார்த்தீங்களா? நம்ம கேட்க வந்தால் அவரு கேட்பாராம்ல அப்படின்னு பயந்துடக்கூடாது. பிரைஸ் எல்லாம் கடவுள் கேட்டால் கொடுக்க ஏதாவது மனசில் இடம் இருக்கா? கடவுள் கேட்டால் நான் கொடுப்பேன், எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி மனசில் ஏதாவது என்ன கேட்க போகிறாரு தெரியாது, கேட்டால் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஆசை வருதா? ஆண்டவர் கேட்டால் நான் கொடுப்பேன் ஃபாதர் அப்படி சொல்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள் பிரைஸ் எல்லாம். யார் கேட்டாலும் ஒரு ஒன்று கூட கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள் பிரைஸ் எல்லாம். பரவாயில்ல, கொடுக்கலன்னா பரவாயில்ல. தெய்வ பிள்ளைகளை, இன்றைக்கி 72 பேரை ஆண்டவர் அனுப்புகிறார். சீடர்கள் 12 பேர் தான். 3 வருஷம்தான் இயேசுசாமி வெளியில் வந்து வாழ்ந்தார். 30 வருஷம் மறைஞ்சி வாழ்ந்தார். மொதல் வருஷம் 12 பேர் சீடர்களை கூப்பிட்டார். 2வது வருஷம் அதே 12 வச்சா கூட இன்னொரு வருஷம் 12, 3வது வருஷம் ஒரு 12. அப்போது 3 12 46. 46 சரி, எல்லோரும் அலர்ட்டாக தான் இருக்கிறீங்க. கொஞ்சம் பேர் முறைக்கிறாங்க, சாமியார் தப்பாக சொல்லிவிட்டு இந்த ஆள் மாத்திரான் பத்தியா அப்படின்னு. மனசில் அப்படி யோசிச்சவங்க சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்களா பா, என்ன ஒரு மனசு. நாங்கள் இப்படி தான் அப்பப்போ டெஸ்டர் வச்சு பார்ப்பேன், லைட் எரியுதான்னு. ஆமாம், செத்தவங்கக்கிட்ட போய் பேசப்படாதுல்ல. செத்தவன்கிட்ட போய் பேசுனா என்ன கேட்க போகுது? அதனால தான் ஆண்டவர் உயிரோடு இருக்கிற பிள்ளைகள்கிட்ட தான் பேசுகிறேன்னு சொல்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உயிரோடு இருக்கிறவங்களாம் வலதுகர முயற்சி சொல்லுங்கள் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெரி குட். அப்போ ஆண்டவர் இன்றைக்கி 72 பேர் அனுப்புகிறார். 3 12 36 தான் செலக்ட் பண்ணியிருக்கணும். வருஷத்துக்கு மினிமம் அவர் ஒர்க் பண்ணியிருந்தா 36 எப்படி டபுள் ஆச்சு? 72. அந்த 72ல் ஒரு நோயுற்றவங்க, வயசில் போனவங்க, போக முடியாதவங்க, வேலையில் மாட்டிக்கிட்டவங்க, இப்படியெல்லாம் இருந்தாங்க. அவங்களெல்லாம் கழித்தது போக 72. அப்போ பாருங்கள், எண்ணிக்கை ரொம்ப பெருசு. சீடர்களின் எண்ணிக்கை 12ல் ஆரம்பித்து அது பழுகி பெருகி நின்னது. அப்படி கூட்டத்தில்தான் 72 பேர் ஆண்டவர் தெரிந்தெடுத்து இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டாஸ்க்கு கொடுத்து அனுப்புகிறாரு. நற்செய்தியில் வாசித்தாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. இன்றைக்கி அதே மாதிரி கடவுள் யாரை அனுப்புகிறாரு? அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு அப்படின்னு சொல்லிட்டு யாரை அனுப்புகிறாரு தெரியலையே. உங்களை தான் அனுப்புகிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், உங்களை தான் அனுப்புகிறாரு. எல்லாம் செய்தியை கேட்டுக்கிட்டு நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, போய் தூங்கிடாதீங்க, நான் உங்களை தான் அனுப்புகிறேன் அப்படிங்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாடுறாருல, பாட்டெல்லாம் பாருங்களே, யாரை நான் அனுப்புவேன் என் மக்களின் விடுதலைக்காய், இதோ நான் இருக்கின்றேன் என்னை அனுப்பிவிடும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இறைவாக்கினர் சொன்னாங்க, கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொன்னவங்க தான் மாதாம்மா. பிரைஸ் தி லார்ட். அப்படி நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு ஆர்வத்தோடு சொன்ன ஒரு தாய், சீடத்தி, முதல் சீடத்தி. சீடர்களை பின்னாடி தான் இருந்தால் முதல்ல இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிதாவுக்கு சீடத்தியாக இருந்த ஒரு நபர் யாருன்னு கேட்டால் தாய் மரியாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமாம், இந்த தாய் பாருங்க, லூக்கா நற்செய்தி 1:39 நம்ம பார்க்குறோம். அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஒரு ஊருக்கு சொல்லுங்க,
ஒரு சில பேர் சொல்லிட்டீங்க, விரைந்து சென்றார். சும்மா போனாருன்னு போட வேண்டியது தானே, விரைந்து சென்றார். அந்த விரைந்து இன்னைக்கு அதைத்தான் நம்ம யோசிக்கிறோம். மேரி வெண்ட் இன் ஹேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. விரைந்து போனாங்க அப்படின்னா என்ன? ஹெலிகாப்டரில் போனாங்களா, ஓடி போனாங்களா? அப்போ இந்த விரைந்துங்கிற வார்த்தைக்கு பின்னாடி இருக்கிற தியாலஜியை நம்ம யோசிக்க போகிறோம். அப்போ நம்மளும் எப்படி போகணும் பாருங்கள். முதல்ல போகணும். அப்படி விரைந்து போனால் என்ன சாமி செய்யும், என்ன கிடைக்கும் எனக்கு? நான் சீடராக என்னைய போய் ஆண்டவருக்காக வேலை செய்ய சொல்கிறீங்க, நான் போய் வேலை செய்கிறேன், எனக்கு என்ன கிடைக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு. எல்லோரும் மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கா? மோட்சத்துக்கு போகணுன்னு ஆசை இருக்கா? என்ன எல்லாம் முறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? மோட்சத்துக்கு போகணுமா இல்லையா? மோட்சத்துக்கு போகணுன்னு விரும்புகிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், ஹல்லேலூயா. ஐயோ, நிறைய பேர் கை தூக்கலை. ஐயோ, கை தூக்கலைன்னா போக மாட்டீங்க, தயவு செய்து சொல்லிடுங்க. மோட்சத்துக்கு போகணுன்னு விரும்புகிறவங்க சொல்லுங்கள், ஹல்லேலூயா. எல்லாரும் மோட்சத்துக்கு போனால் ஒரே கூட்டமாக இருக்கும், நான் நரகத்துக்கு போகிறேன், அவங்க மட்டும் சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இல்லை, நிறைய நரகத்துக்கு யாரையும் நாங்கள் போக விட மாட்டோம். எதுக்கு இங்கே இவ்வளோ பெரிய வாடிப்பட்டியில் இவ்வளோ பெரிய சென்டரை கடவுள் போட்டு நிறைய குருக்களை வச்சு அவங்க பாருங்கள் மணிக்கணக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, ஆத்ம ஆதாயத்துக்காக ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? அப்போ கடவுள் எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்கிறாரு. கடவுளோடு சேர்ந்து குருக்கள் போராடுறாங்களா? பாருங்கள், இங்கே இருக்கிற பாட்டு பாடுறவங்க போராடுறாங்களா இல்லையா? நீங்கள் பாட்டு நல்லா ரசிச்சிங்களா இல்லையா? நல்லா பாடினாங்களா இல்லையா? ஒரு கைத்தட்டி ஒரு வாழ்த்து சொல்லுங்களேன். அப்படியே பாட்டை கேட்டுட்டு அப்படியே போயிடுறது. அப்படி புதுசை முடிச்சு போகும்போது ஒரு வாழ்த்து சொல்லிட்டு போகணும். ஒரு குட்டி பிள்ளை கூட பாடுது பாருங்கள், கையில் வச்சுருக்கிற பிள்ளை கூட பாடுது. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஆண்டவர் நம்ம எல்லாரையுமே சீடர்களாக அன்னை மரியாதை போல் விரைந்து செயல்பட அழைக்கிறார். அப்படி செயல்பட்டால் என்ன கிடைக்கும் சாமி? எனக்கு ஏதாவது கிடைக்குமா? கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார். இப்போ நீ கொடு, எனக்கு நேரம் வரும்பொழுது நான் உனக்கு தருவேன். இந்த உலகத்தில் மாதாமா இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணார்? மூட்டை மூட்டையாக பணத்தையும் பொருளையும் கட்டி போட்டாரா? அன்னை மரியாள் கஷ்டத்தில் தான் இருந்தாங்க. சாப்பாட்டுக்கே அடுத்தவங்களை சார்ந்து தான் வாழ வேண்டி இருந்துச்சு. மாதாமாவுடைய நிலைமையெல்லாம் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. ஆனால் அன்னை மரியாள் தன் திட்டத்தை விட்டு விலகலை. அதனால் கடவுள் கடைசியாக என்னத்தை கொடுத்தாரு? அவங்களுக்கு வெற்றியே கொடுத்தா. அவங்க ஓடின பயணம் வெற்றி பயணம். பைபிளில் சொல்லியிருக்கு பாருங்கள். இன்றைக்கி நிறையா கிறுக்கு பயல்க மாதாவை தூக்கி ஓரமாக வை. நிறைய சபைகள்லேயே அப்படி பேசுகிறாங்க. எந்த சபையும் அன்னை மரியாளை விலக்கிட்டு ஆண்டவரை உயர்த்தணும்னு பேசுனா அந்த திருச்சபை ஆண்டவரின் திருச்சபையாக இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. மாதாமாவை சும்மா நம்ம ஒன்றும் தெய்வமால ஆக்கி வைக்கல, பைபிளின்படி நம்ம பேசுகிறோம். பாருங்கள், பைபிள் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? திருவெளிப்பாடு 2:7 ஆண்டவர் சொல்கிறாரு, கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு, கத்தோலிக்க திருச்சபைன்னு சொல்லலை, நீ எந்த திருச்சபையாக இருந்தாலும் இது, கேட்க செவியுடையோர் திருச்சபைகளுக்கு தூய் ஆவியார் கூறுவதை கேட்கட்டும் அப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு பாருங்க, கடவுளின் தோட்டத்தில் உள்ள வாழ்வு தரும் மரத்தினுடைய கனியை வெற்றி பெறுவோருக்கு உண்ண கொடுப்பேன். ஜெயிக்கிறவங்களுக்கு என்ன கனி கொடுப்பாரு? 2 மரம் இருந்துச்சு தோட்டத்தில், ஒரு மரத்தை தான் பிடுங்கி பாவம் செஞ்சிட்டாங்க. உடனே கடவுள் ஓடி போய் 2வது மரத்தை, வாழ்வின் மரத்தை தடுத்து நிறுத்தி வச்சிட்டாரு. இப்போ அந்த மரத்தில் இருக்கிற கனியை யாருக்கு கொடுப்பாரு? இந்த உலகத்தில் யார் வெற்றி பெற்று பாஸ் ஆகி வரீங்களோ உங்களுக்கு தான் நான் கொடுப்பேன். அந்த மரத்தின் கனியை சாப்பிட்ட உடனே அவங்க எப்படி இருப்பாங்க? பாவமில்லாத ஜீவனம் அப்படியே இருப்பாங்க என்றென்றைக்கும். அதுதான் அந்த கனியை உண்ண போகிறவங்களுடைய பெருமை. அப்படி அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, திருவெளிப்பாடு 3:21, நான் வெற்றி பெற்று, இயேசுசாமி சொல்றாரு, நான் வெற்றி பெற்று தந்தையின் அரியணையில் அவரோடு வீற்றிருப்பது போல. அவர் எப்படி வீற்றிருப்பார்? ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். எவ்வளோ மகிமை! அவர் சொல்கிறார், நான் வெற்றி பெற்று. எப்படி வெற்றி பெற்றேன்? சிலுவையில் ஏறி கரங்களை விரித்து என் தந்தை என்கிட்ட கேட்ட எல்லா கடனையும் இந்த உலகத்தில் செலுத்திட்டு நான் வெற்றி பெற்ற பிள்ளையா மேலே போனேன். அப்போ கடவுள் என் தந்தை எனக்கு என்ன கொடுத்தாரு? அவரது அரியணையில் எனக்கு இடம் கொடுத்தார். அவர் சொல்கிறார் பாருங்க இயேசு, அப்படி நான் வெற்றி பெற்ற அரியணையில் இருப்பது போல வெற்றி பெறும் எவருக்குமே அரியணையில் என்னோடு வீற்றிருக்கும் உரிமை அளிப்பேன்.
வெற்றி பெறும் எவருக்கும் எங்கே இடம் கொடுப்பாரு? அரியணையில் வீற்றிருக்கிற பெருமை. நம்மலாம் இங்கே ஒரு போட்டியில் ஜெயிச்சிட்டோன்னா சாமியார் போட்டி வைப்பாங்க, இல்லை உலகத்தில் ஏதாவது ஒரு போட்டி வைக்கும்போது ஜெயிச்சிட்டோன்னா என்ன கொடுப்பாங்க? ஒரு சோப்பு டப்பா, ஒரு ஹாட் பாக்ஸு, ஒரு சில்வர் போனி, இப்படி தான் கொடுப்பாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன கொடுப்பாரு? அவரோட அரியணையில் உட்கார்ற பெருமையை கொடுப்பாராமா. இப்போ சொல்லுங்கள், அன்னை மரியாள் ஜெயிச்ச தாயா தோத்த தாயா? சிலுவை அடியில் நின்று வெற்றி பெற்ற தாய். அன்னை மரியாள் தோற்றவர் என்று எவனும் சொல்ல முடியாது. அப்படி வெற்றி பெற்ற தாய்க்கு கடவுள் என்ன கொடுத்திருப்பாரு? வாழ்வு தரும் கனியை கொடுத்திருப்பாரு. திருவெளிப்பாடு 3:21 சொல்லுகிறபடியாக அரியணையில் அவரோடு இருக்கிற பெருமையை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒத்துக்கிறவங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒத்துக்க முடியாது ஹல்லேலூயா. நீங்கள் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காதனாலும் வேதம் அதான் சொல்லுது. நீங்கள் ஒத்துக்கலைன்னாலும் பரவாயில்ல, விவிலியம் அதான் சொல்லுது. தேவ பிள்ளைகளே, அதனால தான் சொல்கிறோம், ஜெயிச்சு விண்ணகத்தில் நின்றுக்கிட்டு இருக்கிற அன்னை மரியாளை நீ வேண்டான்னு சொல்லிடாதீங்க. குடும்பம் விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் குடும்பம் இருக்குதான். பவுலடியார் சொல்வார் அவருடைய கடிதத்தில், விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள குடும்பம் குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாய் இருக்கிற தந்தை அவரிடத்திலே நான் மன்றாடுறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த உலகத்தில் எப்படி நம்ம குடும்பம் இருக்குதோ அதே மாதிரி விண்ணகத்தில் ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் முதன்மையான ஒரு சகோதரியா தாயாக நிற்கிறது யாரு? தாய் மரியாள். அதனால் இங்கே நம்ம மாதாவை பற்றி குறையெல்லாம் பேசிட்டு அங்கே போய் மாதாமாவுக்கு முன்னாடி நிற்க முடியாது. அதனால தான் இந்த அன்னை மரியாளை ஏன் கடவுள் இவ்வளோ உயர்த்தி இருக்கிறார். அதனால தான் திருச்சபையில் ஜெபமாலை சொல்கிறீங்களா இல்லையா? ஜெபமாலை சொல்கிறீங்களா? மாதாமாவோட இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, உங்கள் கையில் ஜெபமாலை இருக்குதா? வச்சுருக்கீங்களா? இங்கே ஜெபமாலை எடுத்து காட்டுங்க. சரி பரவாயில்ல, வச்சுக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஜெபமாலை கையில் வேணும். இது ஒன்றும் மந்திர சக்தி. நிறைய பேர் கழுத்தில் மாட்டிக்கிறாங்க, வண்டியில் மாட்டிக்கிறான். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். வண்டி மாலை இல்லை இது, இது கழுத்து மாலை இல்லை. சில பேர் கையில் அப்படியே சுற்றி மாட்டிக்கிறேன், இது கை மாலை இல்லை, இது ஜெப மாலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன செய்யணும்? இது எடுத்து ஜெபிக்கணும். ஜெபிச்சா தான் பேய் ஓடும். சும்மா கழுத்தில் வாங்கி மாட்டிக்கிட்டுன்னா, சாமி ஆல்பர்ட் சாமி நல்லா வல்லமையாக மந்திரிப்பாரா? ஆமாம் சாமி நல்லா வல்லமையாக மந்திரிச்சுட்டாங்க. என்ன வல்லமையாக மந்திரிக்க? எல்லா சாமியாரும் குருத்து அபிஷேகத்தை பயன்படுத்தி ஒரு பொருளை மந்திரிச்சு கொடுப்போம் தான். ஆனால் அதை பயன்படுத்துகிற நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அன்னை மரியாள் ஜெபித்து தான் வெற்றி அடைந்த தாய். இந்த ஜெபத்தில் நீங்கள் இணையும் போது கடவுளுடைய திட்டமெல்லாம் புரியும். பாருங்கள், அதுக்கு தான் இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள். 2 தீமோத்தேயு 2:4-5 தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட 2வது திருமுகம் 2வது அதிகாரத்தில் 4-5 இறைவசனம் என்ன சொல்லுது பாருங்க. படை வீரர் எவரும் பிழைப்புக்காக பிற அலுவல்களில் ஈடுபட மாட்டார்கள். படை வீரர்களை யாரும் என்ன செய்ய முடியாது? போய் அடுத்து போய் வேலை செஞ்சுக்கிட்டுலாம் இருக்க முடியாது. அவன் படையில் தான் இருக்கணும். 24 ஹவர் வேலை செய்கிற நாள் பூரா. தம்மை படையில் சேர்த்து கொண்டவருக்கு அவர் உகந்தவராக இருக்க வேண்டும் என்றோ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தீமோத்தேயு 2:5 சொல்லுது பாருங்க. விளையாட்டு வீரர் எவரும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடினால் மட்டுமே வெற்றி வாகை சூட முடியும். அப்போ நீங்கள் வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும்? விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருமலுக்கு பெற்ற பிள்ளைகள்லாம் கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். பாப்டிசம் வாங்கியிருக்கிறேன், ஞானஸ்தானம் வாங்கின பிள்ளைகள்லாம் கை அசைத்து காட்டுங்க பார்ப்போம். பாருங்கள், நமக்கு எவ்வளோ பெரிய பேருக்கு ஆண்டவர் ஃப்ரீயாக திருமலுக்கு கொடுத்துட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் செலக்டட் பர்சன், தெரிந்தெடுக்கப்பட்ட வழிமரபு. ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம், பரவாயில்ல, நீங்களும் ஓட்டத்தை ஓட ஆரம்பிங்க. நீங்கள் ஆண்டவருக்காக இங்கே கேட்குற செய்தியை கேட்டு நீங்களும் ஒரு ஓட்டத்தை ஓடி பாருங்களேன். கடவுள் உங்களுக்கும் பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். திருமலுக்கு வாங்கினா தான் இல்லை, நல்லதொரு ஓட்டத்தை எல்லாருமே ஓடணும். பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு. அதுக்கு தான் எபேசியர் 4:22-23 நீ வெற்றி பெறணும்னா என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட தியான இல்லங்களுக்கு வருகிற போது இங்கே வந்தால் எல்லாம் நடந்துடும் நினைக்கிறது நல்லது தான். ஆனால் நீ செய்ய வேண்டியதை செய்யணும். நீ செய்ய வேண்டியதை செய்யாமல் மாதாம்மா கொடுத்துருவாங்க, மாதாம்மா கொடுத்துருவாங்க. சில பேருக்கு செய்கிறாங்க, சாட்சி காட்டுறாங்க, நான் உனக்கு செஞ்சுருக்கிறேன், அப்போ நீ கடன்பட்டு கிடக்கிற, போய் செய். எதை செய்யணுமோ அதை போய்
நீ செயல்படுன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில், உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவரும் பழைய மனிதருக்குரிய இயல்பை களைந்துவிட்டு புதிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள், களைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். மனப்பாங்கு புதுப்பிக்கப்படணும். நான் இந்த கோயிலுக்கு போவேன், அந்த கோயிலுக்கு போவேன், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவேன், எல்லா நேரமும் கோயிலுக்கு போவேன், மெழுகுதிரி கொளுத்தி வைப்பேன், மாலை போடுவேன், எல்லாம் நல்லது தான். இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லலை, இதெல்லாம் செய்யுங்க. ஆனால் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் மனப்பாங்கு புதுப்பிக்கப்படணும். மனப்பாங்கு புதுப்பிக்கப்படணும்னா என்ன? எடுத்து கழுவி நல்லா காய போட்டு திருப்பி உள்ளே வச்சுக்க முடியுமா? பிரைஸ் தி லார்ட். கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். கை பிடிச்சிருப்பீங்க இல்லையா கணவனை மனைவியை? கை பிடிச்சவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பேர் அப்படியே கவலையோடு கை தூக்குறாங்க, அது பிடிச்சது தான் சாமி, எல்லாம் பிடிச்சிருச்சு. கல்யாணம் பண்ணப்போ புருஷனை எப்படி அன்பு செஞ்சுருப்பீங்க? கல்யாணம் பண்ண புதுசில் பொண்டாட்டி என்ன மாதிரி கூப்பிட்டுருப்பீங்க? சிஸ்டர் கவலைப்படுறாங்க. கவலைப்படாதீங்க சிஸ்டர், நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு வரலையே. ஒரு சிஸ்டர் ஒரு தடவை கை தூக்குங்கன்னே தூக்கிவிட்டாங்க. கல்யாணம் பண்ணவங்களாம் சொல்லுங்க என்னன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு அப்புறம் தான் கேட்டால் அவங்களுக்கு காது கேட்காதாமா. கையை தூக்க வேண்டிய கல்யாணம் பண்ணவங்களே தூக்காமல் உட்காந்துருக்குறாங்க. அன்னைக்கு கையை நீட்டினது தான் சாமி, எல்லாம் முடிஞ்சிருச்சு சாமி, இனிமேல் என்ன தூக்குறது? ஏன் மனம் ஒடியுது? கணவனை அப்போ அன்பு செஞ்சோம், மனைவியை அப்போ அன்பு செஞ்சோம். அன்பே, ஆருயிரே, செல்லமே, கண்ணே, ஆப்பிள், கனி, என்னென்னமோ சொல்லி கூப்பிட்டீங்க. ஆனால் இப்போ இந்தாயா ஆயா எரும மாட பா உங்கள் அப்பா வந்துட்டானா? என்ன பேச்சு? ஏன் மாறிடுச்சு? ஏன் மாறிடுச்சு? பிள்ளை கிடைக்கலன்னு ஒரு ஊராக போனாங்க. ஒரு ஊராக போன வாடிப்பட்டிக்கு வந்து தீர்த்தத்தை எடுத்து மடக்குன்னு குடித்தேன். பிள்ளை பெற்ற பிற்பாடு எரும மாட்டே சனியண்ணே பேசுவே. ஏன் பிள்ளை எப்படி திடீர்னு பிள்ளை எப்படி சனியனா மாறிடுச்சு? ஆட்டிடியூடு மாறிடுச்சு. அப்போ நம்ம புள்ளன்னு அலைஞ்சோம். இப்போ புள்ள நம்ம நினச்ச மாதிரி இல்லை. ஏன்னா எய்த்த விட்டு புள்ள கணக்கில் 100 வாங்கிருச்சு, நம்ம புள்ள 60 தான் வாங்கியிருக்கு. வெக்கமாக இருக்குது சொல்கிறதுக்கு. அதுக்கு இருக்கிற அறிவுக்கு அது படிச்சிச்சு. நம்ம பிள்ளைக்கு வேறு அறிவு இருக்குது, அதை பார்க்குற மனப்பான்மை இல்லை. பார்த்தீங்களா? எய்த்த வீட்டுக்காரன் அவன் திறமையில் அவன் ஏதோ வாங்கிட்டு போகிறான். நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தான் நம்ம வாழணும். ஒரு அம்மா எய்த்த வீட்டில் என்னென்ன வாங்குதோ அந்த வாங்கி வச்சிருமா. புருஷன்ட்ட சொல்லி ஒரு நாள் காலையில் விடிய காலையில் எழுப்புது. யோ எந்திரியா, 4 மணிக்கு எழுப்பு. என்னடியா 4 மணிக்கெலாம் எழுப்புறா? எய்த்த வீட்டுக்கார் என்னத்தையோ வாங்கி அங்கே வச்சுருக்கிறா. வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்டி என்னை வெறுப்பேற்றுறா. சீக்கிரம் 10 மணிக்கெல்லாம் அது என்னன்னு பார்த்து நீ வாங்கிட்டு வந்து நிப்பாட்டுற. இவன் போய் கண்ணை கசிக்கிட்டு பார்த்தா அடி பாதகத்தி ரோடு போடுற மிஷினை கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சுருக்கான். சேவ பிள்ளைகளை கடவுள் என்ன உன் மனப்பாங்கு புதுப்பிக்கப்படணும். இன்றைக்கி எல்லாருமே பக்திமான்கள் தான், எல்லாருமே பக்திக்கு தான். கோயிலுக்குள்ளே போய் அப்படியே உட்காந்துருக்குறோம், ரொம்ப பக்தி தான், ஜெபிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் மனம் மாற மாட்டேங்குதே. மனப்பாங்கில் புதுப்பிக்கப்படணும். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. பாருங்கள், நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு என்ன வந்திருக்கு, அவளுக்கு தான் அடைச்சி போயிருக்கு, அவனுக்கு தான் அடைச்சி போயிருக்கு. நம்ம சொல்கிறோம் அடுத்தவங்களுக்கு தான். இல்லை, ஆண்டவர் சொல்கிறார் செக் பண்ணிப்பார். திருவெளிப்பாடு 3:16 நீ குளிர்ச்சியாகவும் இல்லை நீ சூடாகவும் இல்லை, ரெண்டுக்கும் நடுவில் நிற்கிற, வெதுவெதுப்பாக நிற்கிற, இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால். ஆண்டவர் சொல்கிறார் செக் யுவர் செல்ஃப். ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் 3:17 எனக்கு செல்வம் உண்டு, வளமை உண்டு, ஒரு குறையும் இல்லை என்ன நீ சொல்லிக்கொள்கிறாய். எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, நீ சொல்லிக்கொள்கிறாய். ஆனால் நீ இழிந்த, இறங்கத்தக்க, வறிய, பார்வையற்ற, ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை. பார்த்தீங்களா? ஏதோ உண்மையான ஒரு சொத்து. அன்னை மரியாளுக்கு உலகத்தில் சொத்து சேர்க்கலை. ஏசுசாமி அதான் சிலுவையில் சொன்னார், மானிட மகனுக்கு இடமே கிடையாதுராப்பா. கடைசியில் கொண்டு போய் ஒரு அனாதையாக வேறு ஒரு கல்லறையில் தான் வச்சாங்க. சீடர்களை பார்த்து சொன்னார், மானிட மகனுக்கு தலை சாய்க்க கூட இடம் கிடையாது. பாருங்களேன், அப்போ ஆண்டவர் எது உயர்ந்ததுன்னு சொல்லி காட்டுறார். அன்னை மரியாள் நமக்கு நல்ல ஒரு அடையாளம். பாருங்கள், யாக்கோபு 1:4 சொல்லுது, உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும். சும்மா அப்படியே உட்கார்ந்துருக்கிறதுல இல்லை, நிறைவான செயல்களால்.
அதனால தான் நற்செய்தியில் நம்ம பார்த்தோம், 2 பேரா சீடர்களை கடவுள் எங்கே அனுப்புனார் பாருங்க. இதற்கு பின் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே அனுப்பினார். பின்னாடி அவர் போகிறாரு, அதுக்கு முன்னாடி உன்னை அனுப்புகிறாரு. நீ போய் என்ன செய்யணுமோ அதை செய். அப்படி தான் எங்களை அனுப்பி வச்சிருக்கிறார். இந்த 2 ஃபாதர்ஸ் வந்திருக்கிறாங்க பாருங்களேன், சூடான்லேருந்து வந்து உட்காந்துருக்குறாங்க. சூடானில் போய் உட்காந்து இப்போ தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஃபாதர் சொல்கிறாங்க, அங்கெல்லாம் கரண்டே இல்லை ஃபாதர். பாருங்கள், இந்த வாலிப வயசில் இந்த பிள்ளைகளுக்கு நான் வழியேற்று போயா போகிறது? ஒன்றும் தெரியாமல் போனாங்களா? இல்லை வாழ்க்கை இல்லையா? யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்களா? இப்போ சொன்னால் கூட பொண்ணு வந்துடும். சாமியார் பார்க்குறாரு, அதே நம்மளை கரையேற்றுறதுலேயே குறியாக இருப்பாமல் இருக்கு. போப்படாது சாமி. இங்கே சூடானில் போயிட்டு பாருங்கள், 2 ஃபாதர்ஸும் யங்ஸ்டர்ஸ் பாருங்க எவ்வளோ இளமையாக இருக்கிறாங்க. சூடானில் போய் ஃபாதர் பெரிய ஃபாதர் நேற்று கேள்விப்பட்ட தாய்வானில் இருந்துட்டு வந்திருக்காங்க. பாருங்கள், உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவிக்கணும். நாங்கள் எங்கே ஓடணுமோ ஓடும், எங்களுக்கு பொண்டாட்டி இல்லை, பிள்ளை இல்லை. நீங்கள் சொல்லலாம், என்ன சாமி பிள்ளையில் ஸ்கூலில் விடணும் சாமி, சாயந்தரம் போய் கூப்பிடணும் சாமி, புருஷனுக்கு ராத்திரி சோறு ஆக்கி வைக்கணும் சாமி, அவருக்கு சப்பாத்தி தான் பிடிக்கும் சாமி. உங்கள் கவலையெல்லாம் இருக்கட்டும், அதை தாண்டி கொஞ்சமாவது யோசிங்களேன், கொஞ்சம் மாற்றி யோசிங்களேன். உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. கடவுள் ஒன்றும் உங்ககிட்ட முடியாததை கேட்கல. ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்க, வேகமாக இருக்கணும், விவேகமாக இருக்கணும். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் படுகுழியில் போய் விழுந்துடுறாங்க. நம்முடைய தேவையெல்லாம் என்ன தெரியுமா? வீடு கட்டணும், காசு சேர்க்கணும், வீடு கட்டணும், காசு சேர்க்கணும், இடுப்பு வலி போகணும், முட்டி வலி மாறணும். இதுதான் நம்மளுடைய கஷ்டம்லாம். கடவுளுக்கு கொடுக்கணும், கொடுக்கலாம், பின்னாடி கொடுக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், சரி நானும் தரேன், பின்னாடி தாரேன். பார்த்தீங்கன்னா பின்னாடி முதுகு வலியெல்லாம் வந்துடுது. பின்னாடி தாரேன்னு சாமி பின்னாடி முதுகு வலியை தந்துட்டாரப்பா. அப்புறம் வேறு என்ன வியாதி வரும்? தேவ பிள்ளைகளே, கடவுள் சொல்கிறாரு லூக்கா நற்செய்தி 11:41, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு. அப்போது தர்மமாக கொடுக்கணும். தர்மம்னா என்ன? பிச்சைன்னா என்ன? ஐயா அம்மான்னு கேட்டு கொடுத்தா அதுக்கு பேர் பிச்சை, கேட்காம கொடுத்தா தர்மம். பிரைஸ்லாம் ஆண்டவர், நீங்கள் கேளுங்க ஆண்டவரை நான் தரேன். ஆண்டவர் உனக்கு அறிவை கொடுத்துருக்கிறார். நீ அறிவை பயன்படுத்தி, உனக்கு கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்களை பயன்படுத்தி நீ என்ன கொடுக்கணுமோ கொடுக்கணும். மரியாள் எப்போதும் தயாராக இருந்தாங்க. ஷி வாஸ் எவர் ரெடி. ஃபியாத்துன்னு சொல்லுவாங்க. ஃபியாத்துங்கிற ஒரு வார்த்தையை அன்னை மரியாளோட ஒப்பிட்டு பேசும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஃபியாத்துனா என்ன தெரியுங்களா? டோட்டல் சரண்டர். என்ன வேணும்? பாடி உங்களுது ஆண்டவரே, அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. அன்னை மரியாள் முழுசாக கொடுத்தாங்க. ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இது நடக்கும்? தூயாவி எல்லாம் பார்த்து பாருமா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவ்வளோதான். தூயாவி பார்த்து பாருன்னு சொன்ன உடனே அன்னை மரியாள் அப்படியே தலையை குடிஞ்சாங்க. ஆமேன் அப்படின்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்டன்லி லெட் இட் ஹேப்பன். கண்டிப்பாக அது நடக்கட்டும், நான் என்னை முழுசாக கொடுக்குறேன். தேவ பிள்ளைகளை, அதுதான் ஃபியாத். முழுசாக தன்னை அடிமையாக்கி கொடுத்த தாய். அந்த தாய் இன்னைக்கு நமக்கு முன்னாடி செயல்பட்ட தாய் திருச்சபை. அதனால தான் தாயை முன்னாடி வச்சிருக்குது. பாருங்கள், நிறைய விஷயம் அன்னை மரியாதை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம். நமக்கு சொல்ல வேண்டிய மாதா சொல்கிற செய்தி இதுதான். நீங்கள் ஏமாந்துடாதீங்க. தூய ஆவியின் தூண்டுதல் தமக்கு இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் எல்லோரையும் நம்பிவிடாதீர்கள். 1 யோவான் 4:1 ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், இன்றைக்கி எல்லா இடத்துலையும் தூயாவி அங்கே வேலை செய்கிறார், இங்கே வேலை இல்லை, ஏமாந்து போயிடாத. அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதித்தறியுங்கள் என, ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றியுள்ளனர். அன்னை மரியாளை வேண்டாம்னு சொல்கிற எல்லாருமே போலி இறைவாக்கினர் தான். திருத்தூதர்கள் புனிதர்களை வேண்டாம் என்று சொல்கிறவர்கள். ஏன்னா இவர்களெல்லாம் சாட்சிகள். சாட்சியை இவங்கெல்லாம் அழிக்கிறவங்க. சாட்சியை அழிக்கக்கூடாது. நம்ம கடவுளே இந்த சாட்சிக்கு திருவழிபாடு 3:21 மகிமையை தருவேன்னு சொல்லிட்டார். நீங்களும் நானும் அவங்களை எப்படி எடுக்க முடியும் வெளியில்? திருச்சபை விண்ணகத்தில் ஒரு குடும்பம் இருக்குது. அந்த குடும்பத்தில் இவங்கெல்லாம் நிற்கிறாங்க. நீயும் போய் அந்த குடும்பத்தில் தான் சேர போகிற. தாய் தந்தை இந்த உலகத்தில் வேண்டாம்னு சொல்கிறவனை போய் நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதே போல தான் அங்கேயும். அதனால தான் அன்னை மரியாள் விரைந்து சென்றார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இறையியலை நீங்கள் உள்ளத்தில் வைங்க.
நீங்கள் செய்ய வேண்டியதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுக்குறேன். முதல்ல என்ன செய்கிறதுக்கு ரெடியான ஆண்டவருக்கு மரியாதை போல் சொல்லுங்கள். ஆண்டவரை நீங்கள் கொடுங்கப்பா, நான் ஒரு வேலை கொடுங்க, நான் செய்கிறேன்ப்பான்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வேலை கொடுப்பாரு. எப்படி செய்யணும்? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதலின் இறையியல் அன்னை மரியாள்கிட்ட இருந்துச்சு. அவங்க ஒபெய்டு, ஃபுல்லி ஒபெய்டு, முழுமையாக கீழ்ப்படிந்தாங்க. ரெண்டாவது, அன்போடு செயல்பட்டாங்க. சும்மா தலையில் அடிச்சுக்கிட்டு போகல, அன்போடு செயல்பட்டாங்க. வீட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அன்பு காரியங்கள் அன்போடு இருக்கணும். தலையில் அடிச்சுக்கிட்டு செய்யக்கூடாது. கோயிலுக்கு போகிறது, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார் அதனால் நான் ஆலயத்துக்கு போகிறேன், அந்த அன்போடு ஓடணும். ஒரு ஏழைக்கு உதவி செய்யும் பொழுது கடவுள் எனக்கு நிறையா கொடுத்துருக்கிறார், நீ வச்சுக்க, 10 ரூபா 20 ரூபா வச்சுக்க, இந்தா கொடுக்கணும். பாருங்களேன், அந்த அன்போடு கொடுப்பது. தலையில் அடிச்சுட்டு அப்பா பாரு வாசப்படியில் நிற்பான், சே இந்தாப்பா இல்லை. வெறுப்போடு செயல்படுவதல்ல, அன்போடு செயல்வது. பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல அறிவை கொடுக்கும்போது அன்போடு சொல்லுங்கள். கணவனை அன்போடு சொல்லி திருத்துங்க. கண்டிப்பாக அந்த அன்பு ஜெயிக்கும். பாருங்கள், இது பேர் அன்பின் இறையியல். அன்பு நம்ம செய்கிற எல்லா செயல்லையும் உள்ளே இருக்கணும். ஒருத்தருக்கு நம்ம அறிவுரை சொல்லும் பொழுது அன்பு இருக்கணும், வெறுப்பு இருக்கக்கூடாது. அடுத்ததாக நிறைய இறைவசனம் இருக்குது, சொன்னா லேட் ஆகிடும். டிவைன் அர்ஜென்சி, அதாவது தெய்வீகத்தினுடைய அவசரம். சீக்கிரம் போகணும், நீங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். நான் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் வரும், அடுத்த மாதம் வரும்போது நான் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுவேன். இன்றைக்கே நீங்கள் வீட்டில் போய் முட்டி போட்டு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். டிவைன் அர்ஜென்சி. அன்னை மரியாள் அதை உணர்ந்துட்டாங்க. தெய்வீகத்தினுடைய அவசரம். நமக்கு நாளைக்கு நம்ம இருப்போமா தெரியாது, அதனால தான் வேலையை துரிதப்படுத்துங்க. அடுத்ததாக அன்னை மரியாள் கொடுக்குற அடுத்த அடையாளம் உடன்படிக்கை. உடன்படிக்கையின் இறையியல். ஆண்டவரை வயிற்றில் தாங்கினாங்க. அந்த உடன்படிக்கையை தாவீது தூக்கிக்கிட்டு வந்தார். பைபிளில் பார்க்குறோமே, பழைய ஏற்பாட்டில். அந்த உடன்படிக்கையை அன்னை மரியாள் வயிற்றில் தாங்கினாங்க. அதே போல் நீங்களும் இயேசுவையும் அவருடைய வார்த்தையும் இதயத்தில் தாங்கும் பொழுது நீங்களும் உடன்படிக்கையினுடைய பிள்ளைகளாக மாற முடியும். எனக்கு மன்னிக்க விருப்பம் இல்லைங்க. எனக்கு எதிராக ஒருத்தன் வேலை செஞ்சு விட்டான், நான் மன்னிக்க விருப்பம் இல்லை. உலகம் சொல்லுது, அவனை அடி, அவனை எதிர்த்து நில்லு, அவனை அசிங்கப்படுத்து. உலகம் சொல்லி கொடுக்குற பாடம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, எதிரியை மன்னிச்சிருப்பா அப்படிங்கிறாரு. எனக்கு மனித விருப்பம் இல்லை, ஆனால் இயேசு சொல்கிறாரு மன்னிங்கிறார், நான் மன்னிக்கிறேன். அன்னை மரியாளுக்கு சும்மா போய் இப்படி பிள்ளையை பத்துக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் கேட்டார், கொடுத்தாங்க. ஆண்டவர் சொன்னார், உன் பிள்ளையை சிலுவையில் வையினார், வச்சாங்க, கீழே நின்னாங்க. அப்போ நம்மளும் செய்கிற எல்லாத்தையும் ஆண்டவருக்காக செய்யும்போது அவர் உங்களுக்கு பதில் சொல்ல இறங்கி வருவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அடுத்தது மகிழ்ச்சியின் நிறையியல். பாருங்க, அன்னை மரியாள் எல்லாத்தையும் சந்தோஷமாக செஞ்சாங்க. கருவிலேயே அவங்க சந்திக்கும் பொழுது கருவில் இருந்த குழந்தை துள்ளியது. அப்போ அவங்கக்கிட்ட இருந்த வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஹாப்பி வைப்ரேஷன். நம்ம போனாலே அங்கே இருக்கிற சூழலே மாறிடுது. ஒரு அம்மா அழுகுறாங்க என்னட்ட, என்னம்மா பிரச்சனைன்னு கேட்டேன். அவள் பேசலைன்னு நான் என்ன சாமி கோச்சிக்கிட்டேன்னா என்ன, நான் பேசாட்டு ரோட்டில் நிற்கிறேன், இந்த அம்மா போகிறது பேசாமல் போகிறான்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், ஆஸ்பத்திரிக்கு போகிறோமா, என்ன ஆச்சு அப்படின்னு. இந்த பக்கம் என்னன்னு தெரியலம்மா, நேற்றெல்லாம் ஒரே வலி அப்படிங்கிற. சீக்கிரம் போ, நேற்று தான் ஒரு அம்மா அப்படி சொன்னிச்சு, இன்றைக்கி செத்து போச்சு அப்படின்னு. இயேசுவே. ஒரு வீட்டில் பஞ்சாயத்து, பிள்ளைய கூட்டிகிட்டு வருது. இந்த பொம்பளை வாயில் என்ன சாமி வச்சுருக்குதே அப்படின்னு. என்னம்மாச்சு? என் பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறான் சாமி, கூப்பிட்டு எங்கடா போகிற அப்படின்னு. என் பிள்ளை சொல்லியிருக்க ஓட்டப்பந்தயத்தில் ஓட போகிறேன் அப்படின்னு. நீ எல்லாம் ஓடி கிழிச்ச, உங்கள் அப்பன் ஓடுனா, உங்கள் ஆய் ஓடுனா, இப்போ நீ ஓடுறியா? பாருங்க, விஷத்தை வாயில் வச்சுக்கிட்டே அலையிற கூட்டம் மனுஷ கூட்டம் தான். தேவ பிள்ளைகளை, மகிழ்ச்சி இருக்கணுங்க மனசில். பேசும்போது அந்த மகிழ்ச்சி வெளிப்படணும். யார் பையனுப்பா, காட் பிளஸ் யூ. கோயிலுக்கெல்லாம் போகிறீங்களே, எத்தனை பேரை பார்த்து விஷ் பண்ணுறீங்க? இந்த பூசை முடித்தோன்னே எல்லாம் போகிறீங்க. அட்லீஸ்ட்டு யார் முகம் தெரியலன்னா பரவாயில்ல, சும்மா பார்த்து காட் பிளஸ் யூ. குழந்தைய பார்த்தீங்கன்னா காட் பிளஸ் யூ, நல்ல ஒரு விஷ் பண்ணிட்டு போங்களேன். நான் வெளிநாட்டுக்கு போகிறப்ப நாங்கள்லாம் பார்த்துருக்கோம், யாருன்னே தெரியாது. நான் பேசாட்டு போயிட்டுருக்கேன், ஒருத்தர் எதிர்ப்புற வராரு, ஹாய் குட் மார்னிங் அப்படின்ட்டு போயிட்டான். யார் பாது? நான் அப்படியே ஒரு நிமிஷம் ஆடிட்டேன், யாருமே இல்லைங்க, நான் தான் நிற்கிறேன், ஹாய் குட் மார்னிங் அப்படின்ட்டு போயிட்டேன். பாருங்கள், அதனால தான் வெளிநாடெல்லாம் நல்லா இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் கோயிலுக்கு வந்துட்டு போகும்போதாவது நம்ம என்ன செய்யலாம், ஆண்டவருடைய பேரால் வாழ்த்தலாம். இன்றைக்கி நிறைய பாருங்கள், பள்ளிக்கூடத்து பிள்ளைங்கள்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்களாம் பரீட்சைகள் பாஸ் ஆகணும்னு சொல்லி ஆசையோடு வந்திருப்பாங்க. நீங்கள் பார்க்கும்போது காட் பிளஸ் யூ மை சைல்டு சொல்லுங்கள், போதும், அந்த பிள்ளைக்கு கணக்கு பாடம் வர ஆரம்பிச்சிடும். பிரைஸ் எல்லாம் நீ சொல்கிற ஒரு வாழ்த்து அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துரும். பிரைஸ் எல்லாம் நீங்களும் ஒருத்தர் விஷ் பண்ணிக்கணும். சும்மா பார்த்துட்டு என்ன மேக்கப்பில் போடலையா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசப்படாது.
விஷ் பண்ணணும். ஆண்டவருடைய கடவுளுடைய பேரால் கடவுளுடைய ஆசீர்வதிப்பார், காட் பிளெஸ் யூ அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே உங்கள் மகிழ்ச்சியை நீங்கள் கொடுக்குறீங்க. அன்னை மரியாள் திருச்சபையினுடைய மாதிரி பாருங்க. திருச்சபை பயணிக்கும் திருச்சபை. சும்மா உட்காந்துருக்கிற மரியாதை பற்றி நம்ம பேசலை, ஓடுனாங்க, விரைந்து ஓடுனாங்க. அதே போல் திருச்சபையில் உட்காந்துருக்கிற நீங்கள் விரைந்து செயல்படணும் பிள்ளைகளை. பயணிக்கும் திருச்சபை. ட்ராவலிங். ஓடுற நீரில் தான் உயிர் ஜனிக்கும், உட்காந்துருக்கிற நீரில் இல்லை. ஒரு குட்டை மாதிரி கிடக்குதுன்னா அந்த குட்டையிலேருந்து வியாதி தான் வரும். அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஓடும் நதி நீர் பாயும் இடத்தில் உயிரெல்லாம் ஜனித்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. அப்போ நீங்களும் என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை தூக்கிக்கிட்டு ஓடணும். யாருக்கு தேவையோ கொடுக்கணும். நீங்கள் கொடுக்க கொடுக்க ஆண்டவர் உங்களை புதிய ஆசீர்வாதத்தில் நிரப்பிக்கிட்டே இருப்பார். அப்போ ஒன்றும் வராது, வயிறு வலி வராது, முது வலி வராது, இடுப்பு வலி வராது. நீங்கள் செயல்படுகிற பிள்ளையாக மாறணும்னு அன்னை மரியாள் கூப்பிடுறாங்க. அன்னை மரியாள் எப்படி கையில் ஒரு கோலை வச்சுக்கிட்டு கிரீடத்தை மாட்டிக்கிட்டு நான் தான் கடவுளோட தாய், எல்லாம் வந்து வணங்கிட்டு போங்க அப்படின்னு அவங்க உட்கார்ந்துருக்கல. அன்னைக்கு அன்றைய காலத்தில் அவர் உடலோடு இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஓடினார்கள். திருத்தூதர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் பயந்து ஒளிஞ்சிட்டாங்க. ஐயோ மாதாமாவை எப்படி போய் பார்க்குறது? கூப்பிட்டாங்க, வாங்கப்பா, கவலைப்படாத, ஆண்டவரே மன்னிச்சார், நான் மன்னிக்க மாட்டேன், ஆண்டவர் உன்னை மன்னிச்சிட்டார், போய் ஆண்டவருடைய வேலையை செய்யுங்க. உற்சாகப்படுத்திய தாய். தோமையார் வந்து இதுக்கு சென்னைக்கு வரும்பொழுது அவர் கழுத்தில் போட்டிருந்தாராமா அன்னை மரியாளுடைய உருவத்தை வரைஞ்சி வச்சுருந்தாராம். அப்போனா இந்த தாய் அன்பை கொடுக்காமல் இருந்திருந்தா அதெல்லாம் போட்டுட்டு வந்திருப்பாங்களா? அன்னை மரியாள் திருச்சபையை முதலில் உருவாக்க உதவி செய்த தாய். திருச்சபையினுடைய துவக்கத்தில் அன்னை மரியாள் இணைந்திருந்த தாய். இதோ நீங்களும் இந்த திருச்சபைக்குள்ளே பயணிக்கணும்னா அன்னை மரியாளை போல உற்சாகமாய் பயணிக்கணும், மகிழ்ச்சியாக பயணிக்கணும். திருச்சபையினுடைய அந்த உயரத்துக்கு, திருச்சபையை கட்டி எழுப்புவதற்கு நம்ம பயணிக்கணும். அப்படியே கண்களை மூடுவோமா? எல்லாரும் கண்களை மூடுங்க. ஏற்கனவே கொஞ்சம் பேர் கண்ணை மூடிட்டாங்க. கண்ணை மூடி போயிடக்கூடாது. கண்ணை மூடி ஆண்டவரோடு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு முன்னாடி கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை நம்முடைய கரத்தில் எப்போ கொடுக்குறேன்னப்பா, இதோ நீங்கள் என்னை பலப்படுத்துங்க தகப்பனே. இதோ இந்த இடத்திற்கு வந்திருக்கிற நான் ஒரு செயல்படாத ஒரு நிலையை விட்டு நான் மாறி வரணும்ப்பா. என் குடும்பத்தை நான் ஆண்டவருடைய குடும்பமாக மாற்றணும். நான் இருக்கிற பங்கு தளத்தில் இருக்கிற சூழலில் நான் ஒரு நல்ல சாட்சியாக நிற்கணும்ப்பா. இந்த உலகத்தினுடைய கெட்ட சாட்சியாக இல்லை, உலகம் கொடுக்கிற ஒரு சாவுக்கான சாட்சி அல்ல, பாவத்திற்கான சாட்சி அல்ல, ஆண்டவருக்கான சாட்சி. பரிசுத்த வல்லமை என்னை நிரப்பட்டும் ஆண்டவரேன்னு கேளுங்க பிள்ளைகளே. கண்களை மூடி கேளுங்க. பரிசுத்த வல்லமை என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. பரிசுத்த வல்லமை, இரக்கத்தின் வல்லமை, இயேசுவின் வல்லமை என்னை நிரப்பட்டும் ஆண்டவரே. இரக்கத்தின் ஆவியானவரே அப்பா, என்னை நிறைத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. அன்னை மரியாளை நிரப்பினீங்களே தகப்பனே, புனித சூசேப்பரை நிரப்பினீங்களே தகப்பனே. பாவியாய் வந்திருக்கிற என்னையும் நீ நிறைத்து உமது திட்டத்தின் பயனாளியாக நான் மட்டுமில்லாமல் உமது திட்டத்தை நிறைவேற்றும் பிள்ளையாய் பயணிக்க எனக்கு உதவி செய்யும் ஆவியானவரே. பரிசுத்த ஆவியானவரே, பிள்ளைகளை நிரப்புங்கப்பா. இதோ பிள்ளைகள் வெறுமையாய் பயணிக்க கூடாது. நம்முடைய ஆவியின் வல்லமை பிள்ளைகளை இந்த நாளில் நிரப்புவதற்காக நன்றி செலுத்தி தெய்வீக அக்கினி அபிஷேக வல்லமை பிள்ளைகளை நிறைத்து ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த பலியினுடைய ஆற்றல் பிள்ளைகளை நிறைத்து அன்னை மரியாளுடைய துணையோடு அவர்கள் பயணித்து அவர்களும் வெற்றி கனியை பெற்றுக்கொள்வார்களாக. திருவெளிப்பாடு 3:21 அவர்கள் உம்முடைய அரியணையில் வீற்றிருக்கிற அபிஷேக வரத்தை பெற்றுக்கொள்வார்களாக. தெய்வம் இந்த பரிசை பிள்ளைகளுக்கு இன்று கொடுக்க அவர்களுக்குள்ளே வல்லமையின் ஆவியை வைப்பதற்காக நன்றி செலுத்தி இறைவேண்டலோடு கூடிய இந்த திருப்பலியை உமக்கு காணிக்கையாய் ஒப்பு கொடுக்கிறோம். செபம் கேளும் நல்ல பிதாவே. எல்லோரும் வலதுகரம் உயர்த்தி ஒரே ஒரு முறை ஆமென். எல்லோரும் ஒரு முறை சத்தமாய் ஆமென். காணிக்கை பாடு.